மை சேனல் ஸ்க்ரோலிங் டைரி. இன்னைக்கு வீடியோல ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்றதுக்கு, ஹேர் க்ரோத்துக்கு, சில்கி ஸ்மூத் ஹேருக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த ஹேர் பேக்கை நீங்க அப்ளை பண்ணிட்டு ஹேர் வந்து சாஃப்டா, சில்கியா, ஸ்மூத்தா இருக்கிறத கண்டிப்பா என்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க. இப்போ இந்த ஹேர் பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போற இன்கிரிடியன்ட் ஆல்மண்ட் கம். இதை பாதாம் பீஸ்ன்னு சொல்லுவோம். இதில் பாலிசாக்கரைட்ஸ், கலாக்டோஸ் அண்ட் அரபினோஸுங்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. இது நம்ம ஸ்கேல்ப் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கேல்ப் ட்ரை ஆகாமல் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். ஹேர் ரூட்ஸை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும். டேண்ட்ரஃபையும் க்யூர் பண்ணும். இன்னும் ப்ரோட்டீன், மெக்னீஷியம், பொட்டாசியம், கால்சியம் எல்லாமே இருக்குது. இது நம்ம ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸையும் ஹேர் ரூட்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணி ஹேர் க்ரோத்தை வந்து அதிகப்படுத்தும். ஓகே, நம்ம இப்போ இந்த ஹேர் பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த அளவு நான் ஆல்மண்ட் கம்மை எடுத்துக்கிறேன். ஒரு 10 பீசஸ் இருக்கும். இதில் கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணுறேன். இதை இப்போ இப்படியே நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் பீஸ் நல்லா ஊறிடுச்சு. நல்லா மேலே வரைக்கும் ஜெல்லி மாதிரி வந்திருக்கும். இதை ஒரு ஸ்பூன் பாலில் ஆட் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா சம்மரில் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி. இந்த பாதாம் பீஸ் நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணும். ஹேர் ரூட்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். ஸ்கேல்பில் வந்து பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம ஹேர் க்ரோத்தை ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த பாதாம் பீஸனை யூஸ் பண்ணி கண்டிஷ்னர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த ஹேர் பேக்கும் நம்ம ஹேரை வந்து கண்டிஷன் பண்ணி சில்கி ஸ்மூத்தாக மேனேஜபிள் ஹேரை சேஞ்ச் பண்ணிடும். ஓகே, இப்போ இந்த பாதாம் பீஸனை ஒரு 3 பெரிய டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நான் எடுத்துக்கிறேன். ரிமைனிங் இருக்கிறத நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி திரும்ப ஹேர் பேக் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் இன்க்ரீடியன்ட், ஒரு மீடியம் சைஸ் பனானா எடுத்துக்கிறேன். இந்த பனானாவில் பொட்டாசியம், நேச்சுரல் ஆயில்ஸ், விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் இ, மெக்னீஷியம், அமினோ ஆசிட்ஸ்னு நம்ம ஹேர் அண்ட் ஸ்கேல்பை ஹெல்த்தியாக வச்சுக்கிற எல்லா வைட்டல் நியூட்ரியன்ஸும் இருக்குது. இந்த பனானாவை நான் இதில் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் இன்க்ரீடியன்ட் கோகனட் ஆயில். இந்த கோகனட் ஆயிலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ இதை நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். கிரைண்ட் பண்ணுறப்போ கொஞ்சமாக வாட்டரை ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்ம சூப்பரான சில்கி ஸ்மூத் ஸ்ட்ராங்கான ஹேருக்கு ஹேர் பேக் ரெடி. இதோட கன்சிஸ்டன்சியே அப்படியே ஸ்மூத்தாக ஒரு பட்டரை எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஹேர் பேக்கை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ட்ரை ஹேரில் நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணி ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஹேரில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணி ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக் நம்ம ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஹேர் க்ரோத்தை வந்து ஃபாஸ்ட்டாக ப்ரொமோட் பண்ணும். ஸ்கேல்பில் வந்து ட்ரைனஸ், இச்சினஸ், டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குன்னா அதை கண்ட்ரோல் பண்ணும். நம்ம ஹேரை சாஃப்டாக, ஸ்மூத்தாக, சில்கியாக, மேனேஜபிளாக, ஷைனிங்காக சேஞ்ச் பண்ணும். ஓகே, இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.
pillows on the inside.